கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆடியோவை பார்க்கிற கேட்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி. ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, மனுஷனுடைய வாழ்க்கையில இதை பார்க்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், கவலைகள் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நல்வார்த்தை என்று சொல்லும் போது உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மூலமாய் உங்களுக்கு மகிழ்ச்சியாக்கக்கூடியதான வார்த்தைகள் ஒருபோதும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒவ்வொரு நாளும் உங்களை வழிநடத்துகிற தேவன் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாய் கிரியை செய்யும் என்று சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதியை, சமாதானத்தை, விடுதலை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது அதை நிச்சயமாய் இருக்கிறது. எனவே வேத புஸ்தகத்தில் மட்டுமே உங்களை மகிழ்ச்சியாக்கக்கூடியதான வார்த்தைகள் உண்டு. எனவே ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசியுங்கள், நேசியுங்கள், தியானியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.